போற்றும் ஆராதனை 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 ஆண்டவர்க்கே ஆராதனை 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 இயேசுவுக்கே ஆராதனை அதிகாலை ஆராதனை ஆண்டவர்க்கே ஆராதனை. இருந்தவரும் இருக்கிறவரும் சீக்கிரமாய் மத்திய ஆகாயத்தில் நம்மை சந்திக்க வரப்போகிறவருமாய் இருக்கிற ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற உன்னதமான சிறந்த நாமத்தில் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் சகலவிதமான ஆசீர்வாதங்களாலும் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியாருடைய தயவு இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தொடர்ந்து உங்களுக்காக ஜெபித்து வருகிறோம். ஜெபத்தை கேட்கிறவரும் ஜெபத்தை கேட்டு பதில் அளித்து அற்புதங்களை செய்கிறவருமாயிருக்கிற தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவாராக. தேவைகளை எல்லாம் சந்திப்பாராக. ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நடத்துவதை நீங்கள் நிச்சயமாய் காண்பீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை ஆராதனையில் எங்களோடு கூட இணைந்து பாடி ஆராதித்து ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய சகல நன்மைகளாலும் உங்களை நிரப்பி மேன்மைப்படுத்துவாராக. நீங்களும் ஜெபம் பண்ணுங்கள், உத்தரவாதம் பண்ணி ஜெபியுங்கள், உண்மையாய் ஜெபியுங்கள், உபவாசித்து ஜெபியுங்கள். தேவனுடைய இருதயத்துக்கு அருகில் நெருங்கி வாருங்கள். தேவ சத்தம் கேட்கும் எல்கைக்குள் வாழுங்கள். தேவ நிச்சயமாய் உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். இந்த காலை நேரத்தில் சங்கீதம் 4ஆம் சங்கீதத்தில் 8 வசனங்கள் இருக்கிறது. இந்த வார்த்தைகளை நாம் வாசித்து நாம் பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். சங்கீதம் 4ஆம் சங்கீதம் வாசிப்போம். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேக. கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். இந்த வசனத்தில் 3வது வசனம், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நான் தேவனை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஜெபத்தை கேட்பார். ஆண்டவருக்கு தாவீது ஒரு அழகான பெயரை வைத்திருக்கிறார், ஜெபத்தை கேட்கிறவரே. ஆகவே ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு பதிலளிக்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார். ஆகவே இந்த காலை நேரத்தில் பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் படைத்த வெற்றியின் நாளிது என்று சொல்லி பாடி நாம் தேவனத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது என்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பட்சம் இருக்கிறார்.
எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பட்சம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வேன். இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூலை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூலை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைகொட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்லுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்றும் பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப நேரத்தில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்லுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மை
உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவா. இன்று உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவா. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இப்போ கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். பொன்னினைவாள் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. ஆமென் ஆமென். பொன்னினைவாள் இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இப்போ கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடுனே பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. நீ கூப்பிடுனே பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை. ஆமென் ஆராதனை ஆமென். ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஹalleluya அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் பாராட்டுகிற சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான நம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்தி வருகிற நல்ல தயவு இரக்கங்களுக்காய் கோடா கோடி ஸ்தோத்திரம். இம்மட்டு நடத்தினேன், தொடர்ந்து நடத்தும் அப்பா. ஜெபத்தில் முன்னேறி செல்லட்டும், சத்துருக்களை மேற்கொண்டு ஜெயம் பெறட்டும். தேவநாம மகிமைக்கு நம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்தும். கிருபை சூழ்ந்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்யும். உடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்கு நன்மைகளாலும் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும்.
அநேகருக்கு இவள் ஆசீர்வாதமாய் காணப்படத்தக்கதாய் கர்த்தர் கிருபைகளை தாரும். ஜெபத்தை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். நாம் உற்சாகமாய் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்கு தான் இவ்வேளை ஆனந்தமே. இயேசு அப்பா உன் திருப்பாதமே, இவ்வேளை ஆனந்தமே. இயேசு அப்பா உன் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய ஹல்லேலூயா இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்கு தான் இவ்வேளை ஆனந்தமே. இயேசு அப்பா உன் திருப்பாதமே, இவ்வேளை ஆனந்தமே. இயேசு அப்பா உன் திருப்பாதமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தலைக்கு மேல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இன்னும் ஒரு விசை ஹல்லேலூயா. எல்லா பலவீனங்கள், எல்லா சோர்வுகள், எல்லா அசதிகள் இயேசுவின் நாமத்தினால விலகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தோல்வியான காரியம் அல்ல, கர்த்தர் அதை ஜெயமாய் மாற பண்ணுவார். ஆபிரகாமுடைய காலதாமதம் அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கையில கர்த்தர் ஆபிரகாமுக்கு சந்ததியை கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்தினார். உங்களையும் என்னை கர்த்தர் முன்குறித்த திட்டங்களை கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். கலங்க தேவையில்லை, வருத்தப்பட தேவையில்லை, இன்னி கண்ணீர் வடிக்க தேவையில்லை. கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அதை நம்புகிற தேவ பிள்ளையே, விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரியுங்கள், பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகவே நாம் பாடப்போகிறோம், ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது என்று சொல்லி உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம்.
ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், ஆமென், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் நமக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டு. நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை, தோல்வி இல்லை நமக்கு. நல்ல கரங்களை தட்டி எஸ், ஹalleluya. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவா. நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவா. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கு தேவனுக்கு ஆமென். கோடி கோடி ஸ்தோத்திரம். பாடும்போதே ஒரு ஜெயம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கு தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.
ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவி, கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். சொல்லுவோம், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள ஆராதிப்பேன். கண்மணி போல் என்னை காத்து வந்தி, கோடி நன்றி ஐயா. கழுகினை போல் என்னை சுமந்து வந்தி, கோடி நன்றி ஐயா. கண்மணி போல் என்னை காத்து வந்தி, கோடி நன்றி ஐயா. நன்றி ஐயா. கழுகினை போல் என்னை சுமந்து வந்தி, கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். மேலானது உன் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உன் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டு, உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டு, உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன், தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அபிஷேக நதினானே அகிலமைக்கு பரவிடுவேன். அபிஷேக நதினானே அகிலமைக்கு பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள். நதி பாயும் இடமெல்லாம், நாங்கள் போகும் இடமெல்லாம். நதி பாயும் இடமெல்லாம், நாங்கள் போகும் இடமெல்லாம். எனக்குள்ளே ஜீவ ஊட்டு, அது வற்றாது ஒரு நாளு. எனக்குள்ளே ஜீவ ஊட்டு, அது வற்றாது ஒரு நாளு. எங்கள் பாத்திரம் நிரம்பி நம்பி வழிகின்றது, ஆமென் ஓடுகின்றது. இயேசையா. எங்கள் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஆனந்த தைலம் நானே, உளமலுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் நானே, உளமலுக்கு எதிரானே. துதியுடை போற்றிடுவே, சாம்பல் நீக்கிடுவே. துதியுடை போற்றிடுவே, சபகந்தரவலாங்கள் ஓ ரகதரா. அலங்காரமாக்கிடுவே, சபை அலங்காரமாக்கிடுவே. எனக்குள்ளே ஜீவமூற்று, அது வற்றாது ஒரு நாளு. எனக்குள்ளே ஜீவமூற்று, அது வற்றாது ஒரு நாளு. எனக்குள்ளே எனக்குள்ளே ஜீவமூற்று. நல்ல கரங்களை தட்டி
ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத ஓரா பகதரா ரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. எல்லா தாமதங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். கண்ணீர்கள் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், தரித்திரங்கள் மாறட்டும், தடைகள் விலகட்டும். பொல்லாத கிரியை இயேசுவின் நாமத்தில் ஆராதிக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் இறங்குவதாக, இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக. பலப்படுத்துகிற வல்லமை, தைரியப்படுத்துகிற வல்லமை, எஸ் எஸ் ஊற்றப்படுவதாக. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை 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 இறங்கட்டும். வல்லமை அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்று தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி கர்த்தரை உயர்த்தும். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி இம்மட்டுமாய் நமக்கு எபினேசராய் அவர் நடத்தி வந்தார். அப்படியே கரங்களை உயர்த்தி எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. சத்தம் உயர்த்தி எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே. எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ. நன்றியப்பா. மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்ப
துதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை நேரத்திற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்பவும் ஒரு விசை நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்பதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கு சுதந்திர தினம். நம்முடைய தேசத்திற்காய் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது, அது கடமையுமாய் இருக்கிறது. நாம் இணைந்து நாம் தேசத்திற்காக ஜெபிப்போம். சுமார் 148 கோடி ஜனங்கள் நிறைந்த பறந்து விழுந்த பாரத தேசம், மக்கள் தொகையில் முதலிடத்தில் வகிக்கிற தேசம், தேவைகள் உள்ள ஒரு தேசம். இந்த தேசத்தில் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நாம் உத்தரவாதம் பண்ணி நாம் தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்காய் நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் தேசத்தில் சமாதானம் நிரம்பி இருக்கட்டும், நிறைவு நிரம்பி இருக்கட்டும். எங்கள் தேசத்தை பொருளாதாரத்தில் ஆசீர்வதியும். எல்லா நிலையிலும் எங்கள் தேசம் வளர்ந்து பெருக உதவி செய்யும் அப்பா. அதோடு கூட இன்னும் சுசேஷம் அறிவிக்கப்படாத பகுதிகளில் சுசேஷம் அறிவிக்கப்பட, ஆலயங்கள் இல்லாத இடங்களில் ஆலயங்கள் ஸ்தாபிக்கப்பட கர்த்தர் வழிவாசலை திறந்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆட்சியாளர்களை ஆசீர்வதியும், அதிகாரிகளை ஆசீர்வதியும், அரசியல் தலைவர்களை ஆசீர்வதியும், குடிமக்களை ஆசீர்வதியும். எங்கள் தேசம் எல்லா நிலையிலும் உயர்ந்திருக்க, சிறந்திருக்க, மேன்மையாக இருக்க கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பிரதமரை ஆசீர்வதியும், எங்கள் ஜனாதிபதி, துணை ஜனாதிபதியை ஆசீர்வதியும், எம்பி எம்எல்ஏக்களை கர்த்தர் ஆசீர்வதியும், தமிழக முதல்வரை ஆசீர்வதியும், ஆண்டவரே எம்எல்ஏக்கள் அமைச்சர்களை ஆசீர்வதியும், மாவட்ட கலெக்டர்களை, மாவட்ட எஸ்பிகளை ஆசீர்வதியும். எல்லா ஆட்சியாளர்களையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஏற்ற காலத்துகள் தேசத்தில் மழை பெய்யட்டும், விவசாயம் செழிக்கட்டும், தொழில் வளர்ந்து பெருகட்டும், அநேகருக்கு வேலை கிடைக்கட்டும். எங்கள் தேசம் எப்போது அமைதியாய் காணப்பட உதவி செய்யும். எங்கள் தேசத்தை சுற்றி இருக்கும் நாடுகளால் எந்த அச்சுறுத்தலும் வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபத்தை கேட்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் நான் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்தபோது, உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போம் என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் வார்த்தைகளை தந்தார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்கள். ஏசாயா 60:20 பாருங்கள். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். அநேகருடைய வாழ்க்கையில் துக்கங்கள் தொடர்ந்து வருவதை நாம் பார்க்கிறோம். வியாதிகள் தொடர்ந்து வருகிறது, கடன் தொடர்ந்து வருகிறது, வறுமை தொடர்ந்து வருகிறது, பிரச்சனைகள் தொடர்ந்து வருகிறது, போராட்டங்கள் தொடர்ந்து வருகிறது, பலவிதமான தடுமாற பண்ணுகிற காரியங்கள் தொடர்ந்து வருகிறது. அப்படி இல்லாதபடி நம்மை தொடர்கிற தேவையில்லாத காரியங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு ஒரு முடிவை செய்வாராக. அந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. துக்க நாட்கள் முடிந்து போகட்டும், சந்தோஷத்தின் நாட்கள் தொடங்கட்டும், ஆசீர்வாதத்தின் நாட்கள் துவங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்வாராக. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சில துக்கங்களை அநேகர் சுமந்து கொண்டு இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்து கொண்டிருக்கலாம். அநேகருடைய வாழ்க்கை நாம் பார்க்கிறோம், துக்கத்தை சுமந்து கொண்டு தேவ சமூகத்தில் வருவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த துக்கத்தை தேவ சமூகத்தில் இறக்கி வைத்து தேவன் தருகிற சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இருதயத்தில் சுமந்து கடந்து போவதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. இந்த துக்கம் எப்படி வருகிறது? சிலருக்கு வியாதிகளினால் வரும் துக்கம். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற போது 38 வருடம் அங்கு படுத்திருக்கிற மனிதனுக்கு ஒரு துக்கம். அது என்ன துக்கம்? வியாதியினால் வருகிற துக்கம். பெரும்பாடு ஸ்திரீக்கு அந்த வியாதியினால் வருகிற துக்கம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு வியாதி ஒருவரை தொடுமானால் ஒரு சமாதானத்தை இழந்து விடுவார்கள், சந்தோஷத்தை இழந்து விடுவார்கள், ஆரோக்கியத்தை இழந்து விடுவார்கள். துக்கத்தை உள்ளத்தை சுமந்து திரிகிறதை நம்ம நிச்சயமாய் பார்க்க முடியும். ஆனால்
தேவன் அந்த சூழ்நிலைகளை மாற்றி சுகத்தை தந்து அந்த துக்கத்தை மாற்றி போடுவாராக. தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். பல நாட்களாய் துக்கத்தோடு நீங்கள் காணப்பட்டாலும் உங்கள் வாழ்க்கையில் வியாதியிலிருந்து விடுதலை தந்து உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அன்னாளின் வாழ்க்கையில் பாருங்கள், அவளுடைய வாழ்க்கையில் துக்கம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. அப்ப இங்க பார்க்கிறோம், அவளுக்கு ஒரு மனதில் ஒரு துக்கம், குழந்தை இல்லையே என்ற ஒரு துக்கம். அநேக பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லை என்ற துக்கம் இருக்கிறது. சிலருக்கு திருமணமான பின்பும் பிள்ளைகளுக்கு குழந்தைகள் பிறக்கவில்லையே என்கிற துக்கம் இருக்கிறது. சிலருக்கு எனக்கு ஒரு ஆண் குழந்தை இல்லையே என்ற துக்கம் இருக்கிறது. இப்படிப்பட்ட பல துக்கங்கள் காணப்படலாம். ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் நிச்சயமாகவே துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். அந்நாளின் துக்கத்திற்கு ஒரு முடிவு நாள் வந்ததை போல இந்த நாள் உங்கள் துக்கத்துக்கு முடிவு வருகிற நாளாய் காணப்படுவதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்கள். யோவான் 16:20 பாருங்கள். யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நிச்சயமாய் சர்வ வல்லமையுள்ள தேவன் அதற்கான வழிவாசலை நிச்சயமாய் திறந்து தருவார். தேவ சமூகத்தில் வரும்போது கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட்டு விடுதலையோடு கர்த்தரை ஆராதிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. சிலருடைய முகத்தில் அதை பார்க்கலாம். சில துக்கம் அவருடைய முகத்தில் தெரிவதை நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 6ஆம் சங்கீதத்திற்கு வாருங்கள். அங்கு வேதம் தெளிவாய் சில வார்த்தைகளை சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். 6ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ராமுழுதும் என் கண்ணீரால் என் படுக்கை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன். துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. பாருங்க, இப்போ பார்க்குற ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை இங்கே நம்ம பார்க்குறோம். என்ன பண்ண, கண்ணீரினால் கட்டிலை ஈரமாக்குகிற ஒரு அனுபவம். அநேகர் அழுவதற்கு இடம் தேடி போய் அழுவார்கள். அதே போல தான் சிலர்கள் எல்லாம் பப்ளிக்காக மற்றொரு முன்ன அழுக முடியாது, மறைவான இடத்தில் போய் அழுவாங்க. துக்கம் தாங்க முடியாது. அந்த அளவுக்கு துக்கம் அவளை அழுத்தி கொண்டே இருக்கும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, இந்த காலை நேரத்தில் அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு தேவன் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். வியாதியினால் வருகிற துக்கங்கள் உண்டு, குழந்தை பாக்கியம் இல்லாததினால் வருகிற துக்கங்கள் உண்டு, கடன் பிரச்சனையால் வருகிற துக்கங்கள் உண்டு. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துக்கு நேராய் நீங்கள் வாருங்கள். அங்கு கடனினால் வரும் ஒரு துக்கத்தை குறித்து நாம் அங்கு வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துக்கு வந்தீர்களானால் அங்கு ஒரு துக்கத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிற போது, தீர்க்கதரிசிகளுடைய புத்தரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றான். இங்க பாருங்க, இங்க ஒரு கடல்னால வருகிற ஒரு தூக்கம். இந்த கடன் வாங்குறவங்களுக்கு ஆரம்பத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதற்கு பின்பு கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் கடனை வாங்கி வட்டியை கொடுப்பார்கள். அது நிமித்தம் கடன் பெருகி கொண்டே இருக்கும். சில தொழில் செய்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே பார்த்தால் ஆரம்பத்து தொழிலுக்கென்று வாங்கி மூலதனம் செய்த இந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாதபடியினால் வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டி அதன் நிமித்தம் அந்த கடனில் மூழ்கி போகிற சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இந்த கடனை எப்படி திருப்பி அடைப்பது என்று பல கேள்விகள் மனதுக்குள் எழும்பும்போது துக்கத்தோடு அவர்கள் வாழுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவர் வந்து சொன்னார், தொழில் செய்கிறவர் சொன்னார், என் பிரயாசமெல்லாம் வட்டிக்கே போகுது அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு காரியத்தை பகிர்ந்து கொண்டார். சிலருடைய பிரயாசங்கள் முழுவதும் வட்டிக்கே செலுத்திவிட்டு ஒன்றுமில்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். இரவும் பகலும் உழைக்கிறார்கள், அதிகமான பிரயாசப்படுகிறார்கள், அதிகமாய் ஓய்வெடுப்பதில்லை, தன் சரீரத்தை கவனிப்பதில்லை, குடும்பத்தை கவனிப்பதில்லை. இரவும் பகலும் பிரயாசப்பட்டும்
கிடைக்கிற பலனெல்லாம் வட்டிக்கு கொடுத்து அது நிமித்தம் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல் வாழ்கிற அநேக குடும்பங்களை இந்த நாட்களிலே பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் நிச்சயமாய் மாற்றி துக்கத்திலிருந்து சந்தோஷத்துக்கு நேராய் நிச்சயம் நடத்துவார். நாம் இணைந்து நாம் கடைசியில் நாம் ஜெபிக்கப் போகிறோம். ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் இதற்கான வழிவாசலை திறந்து தருவார். ஆனால் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வதற்கு முன்பு இனி கடன் வாங்க மாட்டேன் என்ற ஒரு தெளிவான தீர்மானத்தோடு நாம் தேவ சமூகத்தில் நாம் நிற்க வேண்டும். அப்போது ஆண்டவர் வழிவாசலை திறந்து தருவார். அநேகருடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் கர்த்தர் அற்புதங்களை செய்து கடனை அடைப்பதற்கான வழியை திறப்பார். தொடர்ந்து வாங்கி கொண்டே இருப்பார்கள். ஆடம்பரமான வீடுகள் கட்டுவது, ஆடம்பரமான கார்கள் வாங்குவது, தன் தேவைக்கு மிகுதியாய் அதிகமாய் செலவு செய்வது, இதன் நிமித்தம் பலவிதமான கடன்களில் வாழுகிறவர்களை நம்ம பார்த்திருக்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்து கொள்ளும்போது கர்த்தர் புதிய வழிகளை திறந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் நிச்சயமாய் கண்ணீருக்கு பதிலிருந்து அற்புதங்களை நிச்சயம் அவர் செய்வார். அவருடைய கரம் நம்மோடு இருந்து நம்மை மாற்றும். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். இயேசு தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். இயேசு தப்பிச் செல்ல வழி செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஆமென் ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். தாணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். இயேசு தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். இயேசு தப்பிச் செல்ல வழி செய்வார். இயேசு தப்பிச் செல்ல வழி செய்வார். பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்த ஒரு துக்கம், பிள்ளைகளின் படிப்பின் காரியத்தை குறித்த ஒரு துக்கம், பிள்ளைகளின் திருமண காரியத்தை குறித்ததான துக்கங்கள் அநேகரை மேற்கொண்டு விடுகிறது. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14-15 வாசியுங்கள். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். ஆமென். இங்கு ஒரு தகப்பன் ஆண்டவருக்கு முன்பாக வந்து முழங்கால் படியிட்டு தன் பிள்ளைக்காய் அவன் வேண்டிக் கொள்வதை குறித்து நம்ம பார்க்கிறோம். என் மகனுக்கு இறங்கும், அடிக்கடி தண்ணீரிலும் தீயிலும் விழுந்துடுறான், ஒரு சந்திரரோகியாக இருக்கிறான் என்று சொல்லி கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுவதை நம்ம பார்க்குறோம். அந்த தகப்பட இருதயத்தை கவனித்து பாருங்கள். பிள்ளைகளுக்கு சுகம் இல்லாமல் இருக்கிற போது, பிள்ளையுடைய வாழ்க்கைகள் பாதிக்கும் போது, எதிர்காலங்கள் பாதிக்கும் போது தாய் தகப்பன்மார்கள் துக்கத்தை இருதயத்தில் சுமக்கிறார்கள்.
எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அன்றைக்கு அவர் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் சொன்னதை போல நம்முடைய பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கையை குறித்து நாம் தேவ சமூகத்தில் சொல்லும்போது அவனுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின தேவன் நம்முடைய துக்கத்தையும் நிச்சயமாய் சந்தோஷமாய் மாற்றுவார். பிள்ளையுடைய படிப்பை குறித்த ஒரு துக்கம், பிள்ளை நன்றாக படிக்கவில்லை, எனக்கு கீழ்ப்படியவில்லை, எதிர்காலம் எப்படி அமையப்போகிறதோ, அடிக்கடி வியாதி தாக்குகிறது, பிள்ளை பெற்றோரின் கட்டுப்பாட்டுக்குள் இல்லை என்ற பல துக்கங்கள் அநேக பெற்றோரை இன்றைக்கு மேற்கொண்டு கொண்டிருக்கலாம். தேவ சமூகத்தில் நாம் சொல்லும்போது தேவன் அதற்கான வழிவாசலை திறப்பார். கர்த்தர் அதற்கான ஆலோசனைகளை நமக்கு கொடுத்து நம்மை நடத்துவதை நீங்கள் நிச்சயமாய் காண்பீர்கள். ஆகவே இப்படிப்பட்ட சில துக்கங்களை இந்த நாளிலே மாற்றி புது கிருபைகளை தந்து தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எரேமியா 31:13 பாருங்கள். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரோடும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்கும்படி அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆமென். அப்போ துக்கம் இருக்குது, அதனால் உடைஞ்சு போய் காணப்படலாம், பலவீனமாய் காணப்படலாம். கர்த்தர் தேற்றுவார். சஞ்சலத்தை நம்மை விட்டு எடுத்து போட்டு சமாதானத்தினால் நம்முடைய உள்ளத்தை நிரப்பி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். சிலருக்கு பல நாட்களாய் ஒரு வீடு வாசலுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், கர்த்தருக்கான வழிவாசலை திறக்கவில்லையே என்று சொல்லுகிற சில ஜெப விண்ணப்பங்கள் உங்கள் மனதில் காணப்படலாம். ஆனாலும் அதற்கு கர்த்தர் வழிவாசலை திறப்பார். கர்த்தருடைய ராஜ்யத்தை நீதியும் தேடும்போது மீதியெல்லாம் நமக்கு கூட சேர்த்து கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி தேவனுடைய காரியத்தை நாம் சரியாய் செய்யும்போது, தேவன் எதிர்பார்க்கிறபடி நாம் வாழும்போது, அவருடைய ஐக்கியத்தில் நாம் வளரும்போது நமக்கு வேண்டியதை அதனதன் காலத்தில் கர்த்தர் நிச்சயமாய் செய்து நம்மை சந்தோஷப்படுத்துவார். நாம் தேவனோடு இருக்கிற ஒரு சந்தோஷம்தான் பெரிய சந்தோஷம். அநேக வீடு வாசல்கள் வைத்திருப்பவர்கள் சந்தோஷமாக இல்லை, ஆனால் தேவ உறவில் வாழுகிறவர்கள், தேவ ஐக்கியத்தில் வாழுகிறவர்கள், தேவனோடு சேர்ந்திருக்கிறவர்கள் எப்போதும் சந்தோஷ சமாதானமாக இருப்பார்கள். தேவன் நம்மோடு இருப்பதுதான் பெரிய பாக்கியம். அதை நாம் முக்கியத்துவப்படுத்தி முன்னிலைப்படுத்தி நாம் ஸ்தோத்திரம் செலுத்தும் போது நமக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் கர்த்தர் செய்து நம்மை நிச்சயமாய் சந்தோஷப்படுத்துவார். ஆகவே குறைவுகளை நிறைவாக்குகிறவரும் தேவைகளை சந்திக்கிறவருமாக இருக்கிற கர்த்தருடைய சமூகத்தில் நாம் விண்ணப்பம் பண்ண போகிறோம். விண்ணப்பத்தை கேட்கிற கர்த்தர் புதிய வழிகளை கர்த்தர் திறந்து ஆசீர்வதிப்பார். அன்னாள் தேவ சமூகத்தில் ஒரு குழந்தைக்கு தான் விண்ணப்பம் பண்ணினா, ஆனால் கேட்டதையும் கொடுத்தார், அவள் கேட்காததையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார். சாலமோன் கேட்டதையும் கொடுத்தார், கேட்காததையும் கொடுத்து கர்த்தருடைய ஆசீர்வதித்ததை குறித்து நம்ம வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய விருப்பத்தை அல்ல, நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை அற்புதமாய் நடத்துவதை நிச்சயமாய் காண்பீர்கள். இணைந்து ஜெபிக்க போகிறோம், பெரிய ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் காணப்போகிறோம். தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். நாம் இணைந்து நாம் ஜெபிக்கலாம். ஒரு சன்னத்தை பாடி, ஹல்லேலூயா உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம், நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். உம்மில் மகிழ்கிறேன், நான் என்னை மறக்கிறேன், உம்மில் மகிழ்கின்றேன், நான் என்னை மறக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை
உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றீர். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றீர். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஆமென், ஆமென். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இணைந்து ஜெபிப்போம், ஒரு மனமாய் ஜெபிப்போம். நீங்கள் தூரத்தில் இருந்தாலும் இணைந்து ஜெபிப்போம். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனை நோக்கி பாருங்கள். நிச்சயம் அற்புதங்களை காண்பீர்கள். இரக்கங்களின் பிதாவே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, நேற்றும் என்றும் மாறாதவரே, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவரே, இருதயத்தை சமாதானத்தால் நிரப்புகிறவரே, இப்பொழுது உம்மை நோக்கி பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியினால் வருகிற துக்கமாக இருக்கலாம், கடனினால் வருகிற துக்கமாக இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கிற குழப்பத்தினால் வருகிற துக்கமாக இருக்கலாம், பிள்ளைகளை குறித்த துக்கமாக இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த துக்கமாக இருக்கலாம், அவர்களை சந்தித்து கொண்டிருக்கும் தொழில் சம்பந்தமான துக்கமாக இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் சந்திக்கும் போராட்டத்தை குறித்த துக்கமாக இருக்கலாம். எதுவானாலும் நீர் மாற்றி உடைய பிள்ளைகளுக்கு வழிகளை திறக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களோ அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் எழுதப்பட்டிருக்கிறபடி உம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைய கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபத்தை கேட்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தொழிலில் தடைகள் விலகட்டும், குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும், படிப்பில் ஒரு முன்னேற்றத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஏற்ற காலத்தில் திருமண வாழ்க்கைகள் அமைய உதவி செய்யும் புத்திர வாக்கியங்களை கட்டளையிட்டு நாமத்தை மைமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இவர்கள் தேவனால் நடத்தப்படவும் தேவனால் போதிக்கப்படவும் கிருபைகளை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபத்தை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். துக்கம் சந்தோஷமாய் மாறுவதற்காய் உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். வரவேண்டிய இடத்துல வருகிற பணங்கள் உடைய பிள்ளைகளுக்கு வந்து கிடைக்கட்டும். சொந்த குடும்பத்திலிருந்து வரவேண்டிய சொத்துக்கள் உடைய பிள்ளைகளுக்கு வந்து கிடைப்பதற்கு வழிவாசலை திறந்து தரும்படி ஜெபிக்கிறோம். பதவி உயர்வுகள் கிடைக்க உடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஜெப குறிப்பை பதிவிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தன் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறார்கள், தன் கணவனுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறார்கள், பிள்ளைகளின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறார்கள், தொழில் ஸ்தலத்திற்காக ஜெபிக்கிறார்கள். எதுவானாலும் கர்த்தர் உடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை கேட்டு வழிகளை திறக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி. கிருபை வெளிப்படுவதற்காய் நன்றி, தடைகள் விலகுவதற்காய் நன்றி, புது வழிகள் திறப்பதற்காய் நன்றி அப்பா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காய் உமக்கு நன்றி. இம்மட்டும் நடத்தின தேவன் தொடர்ந்து நடத்தும் கிருபையினாலே மூடிக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. ஆமென், ஆமென். நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே.
உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் இருக்கட்டும். தேவனுக்கு அருகில் நெருங்கி வருகிற நாளாய் இருக்கட்டும். தேவ சத்தம் கேட்கும் எல்கைக்குள் அர்ப்பணிக்கிற நாளாய் காணப்பட உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு வெற்றி நாளாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். ஆசீர்வாதத்தை பார்ப்பது மட்டுமல்ல, அதை அனுபவிப்பதற்கும் கர்த்தர் கிருபைகளை தந்து காத்துக்கொள்ளும். ஜெபத்தை கேட்பதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. God bless you.